ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது வந்து மீனராசி. இந்த மீனராசிக்காரங்க எப்போவுமே எவ்வளவு தோல்வி வந்தாலும் சரிங்க, தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்து அதை எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய மீனராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது? இந்த மே மாதத்தில் பல்வேறு விதமான கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால் உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு எந்த கடவுளை வணங்குனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த மே மாதத்தில் என்னென்ன கிரகநிலைகள் ஏற்படுது, இந்த கிரகநிலை மாற்றம்லாம் எப்போ ஏற்படுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம மீனராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். இந்த கிரகநிலை மீனராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா, ராசியில் புதன், ராகு, செவ்வாய், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், கலஸ்திரஸ்தானத்தில் கேது, அயனசயன போகஸ்தானத்தில் சனி என கிரகநிலைகள் இந்த மே மாதம் 30 நாட்களும் அமைந்திருக்கு. இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா, மே 1ஆம் தேதி அன்று குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். மே 7ஆம் தேதி அன்று புதன் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 13ஆம் தேதி அன்று சூரிய பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 20ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 24ஆம் தேதி அன்று புதன் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 31ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். இந்த மாதம் கிரகநிலைகள் இவ்வாறு இந்தந்த தேதியில் மாற இருக்குது. இதனால் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த மாதம் எதிலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எந்த ஒரு வேலையை பற்றி அதிகம் யோசிப்பதை தவிர்க்கிறது நல்லது. திடீர் பண தேவையெல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதே மாதிரி சூரியன் சஞ்சாரத்தால் வெளியூரில் இருந்து வந்த கடிதங்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறதெல்லாம் நல்லது. பழைய பாக்கியெல்லாம் வசூலாகி இந்த மாதம் நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்க போகுது. இது நான் வரைக்கும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க கூட இனிமேல் அந்த கடனெல்லாம் கட்டி அந்த கடனில் இருந்து மீள்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அனைத்தும் கிடைக்க போகுது. சக ஊழியர்களிடம் கொஞ்சம் கவனமாக பழகிறது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கடன் விவகாரங்களில் கொஞ்சம் யோசித்து செயல்படுறதும் உங்களுக்கு நல்லது. அதாவது நண்பர்கள் கடன் கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் நீங்கள் முன்ஜாமீன் போட்டு கடன் வாங்கி தராதீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கடன் சம்மந்தமான விஷயங்களையோ அல்லது வேறு ஏதாவது பத்திரங்களில் கையெழுத்து போடுற மாதிரியே இருந்தால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக கையெழுத்து போடுறது, படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது உங்களுக்கு நல்லது. பெண்கள் எதிலுமே எச்சரிக்கையாக ஈடுபடுறது நல்லது. கடித போக்குவரத்து மூலிமா ஒரு நல்ல தகவல் வரும். வீண் மனச்சஞ்சலெல்லாம் அப்பப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய மனோதைரியத்தினால் நீங்கள்
அந்த பிரச்சனையெல்லாம் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடுவீங்க. கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து சேரும். அதே மாதிரி பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்க எந்த வாக்குறுதிகளையும் கொடுப்பதை தவிர்க்கிறது நல்லது. கோபத்தை முடிந்த அளவுக்கு குறைக்கிறதுனால உங்களுக்கு நன்மை அதிகரித்து காணப்படும். வேலைகளை கவனமுடன் செய்கிறது நல்லது. எதிலும் நிதானமாக இருந்தாலும் இந்த மே மாதம் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு. மாணவர்கள் ஆசிரியரின் ஆதரவு கிடைத்தாலும் சக மாணவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பழகிறது நல்லது. கல்வியில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் கூடுதலாக கல்வியில் கவனம் செலுத்தி படிப்பதனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் நிச்சயமாக பெற முடியும். எல்லா இடத்துலையுமே நண்பர்களை கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகிறது கொஞ்சம் நல்லது. தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும்னா உங்கள் நண்பர்கள்கிட்ட பார்த்து கவனமாக பேசுறது நல்லது. குடும்ப விவரங்களை நண்பர்களிடம் உறவினர்களிடம் அதிகம் பகிர்வதை தவிர்த்தீங்கன்னாவே நிச்சயமாக இந்த மே மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்குன்னா, இந்த மாதம் விருந்தினர்கள் வருகையும் அதனால் செலவுகளும் உங்களுக்கு உண்டாவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வழக்குகளை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அதே மாதிரி எல்லாமே பேசியே தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு பேசி தீர்க்கிறதும் உங்களுக்கு நல்லது. ஆயுதம், தீ இதெல்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறது நல்லது. அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களை போகும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செல்வது நல்லது. அடுத்தவர்களை பேச்சை கேட்டு எதிலையும் ஈடுபடாமல் எந்த ஒரு செயலையும் முழுதாக நீங்களே புரிந்து கொண்டு செயல்படுறதுனால உங்களுக்கு நன்மை அதிகரித்து காணப்படும். வீண் அலைச்சலும் வீண் செலவுகளும் சில இதெல்லாம் உண்டாக்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செயல்படுறது நல்லது. வீட்டில் மற்ற பெரியவர்கள் முன்னோர்கள்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறதுனால உங்களுக்கு நன்மை அதிகரித்து காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் வேடிக்கை வினோத நிகழ்ச்சி எல்லாம் குடும்பத்தோடு கலந்து கொண்டு அதில் பங்கு பெறுவீங்க. அதன் மூலிமா நீங்கள் ரொம்பவும் மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. சிலருக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சியெல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். பிள்ளைகளாலும் நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். விரும்பிய பொருளை வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. பண வரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதே டைமில் பழைய கடன்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மற்றவர்களிடம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்ந்துக்காமல் இருங்க. அதே மாதிரி மற்றவர்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது. நண்பர்கள் உங்களிடம் பழகும்போது பார்த்து கவனமாக பழகிறது நல்லது. உடன் பணிபுரியும் பணியாளர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதன் மூலிமா உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை பெற்று படிக்கிறதன் மூலிமா நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மாதம் வீண் பலி உண்டாகலாம். வேலைகளில் எதிர்பார்த்த சிக்கலெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலான பணி சுமையெல்லாம் ஏற்படும். ஆனால் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படுவதை தடுக்க உங்களால் முடியும். உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. செலவுகள் இந்த மாதம் நிறைய இருக்கிறதுனால நிறைய மனக்குழப்பம், நிறைய மனப்பிரச்சனை, அதே மாதிரி மன போராட்டம்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய கோபத்தை குறைந்துட்டு நிதானமாக எல்லா இடத்துலையும் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும். வீட்டை விட்டு வெளியே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது போய் வெளியே வீட்டில் இருந்தாமல் வேறு இடத்துக்கு எங்கேயாவது வேலையை மாற்றிட்டு போகலாமா அல்லது வீட்டையே மாற்றிட்டு போகலாமா அப்படின்லாம் சில பேருக்கு தோண ஆரம்பிக்கும். எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். எந்த ஒரு செயலுக்கும் உங்களுடைய பெற்றோரோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நடக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு
தீர்வு கிடைக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு வியாழக்கிழமை அன்று வீரபத்ர சுவாமியை வழிபட்டால் எதிர்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும். மனதில் ஒரு புதுவிதமான தைரியம் உண்டாகும். மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தும் தீரும். கடன் பிரச்சனையும் தீரும். உங்களுக்கு சந்திர அஷ்டமம் 21, 22 சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம். தேங்க்யூ.